வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். அரியாங்குப்பம் போலி டாக்டர் கிளினிக்கில் பெட்டி பெட்டியாக ஜிக்மர் மருந்து மாத்திரைகள் பறிமுதல் செய்த போலீசார் கடும் அதிர்ச்சி. மணக்குள விநாயகர் கோவிலுக்கு மத்திய வன அமைச்சகம் நோட்டீஸ். யானை லட்சுமி விவகாரம் குறித்து விளக்கம் கேட்கிறது. வில்லியனூரில் பாவேந்தர் பாரதிதாசன் பாடல்கள் ஒப்புவித்தல் போட்டியில் மாணவர்கள் பங்கேற்பு. அண்ணா பிறந்த நாளையொட்டி திமுக நடத்தியது. இனி விரிவான செய்திகள். புதுவை அரியாங்குப்பத்தில் கைதான போலி டாக்டர் நடத்திய கிளினிக்கில் ஜிக்மர் மருந்து மாத்திரைகள் பெட்டி பெட்டியாக இருப்பதை கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். முதலியார்பேட்டை காரமணிக்குப்பத்தை சேர்ந்த ராஜசேகர். இவர் கடந்த 3 ஆண்டுகளாக அரியாங்குப்பம் காக்காயன் தோப்பு மெயின் ரோட்டில் கிளினிக் மற்றும் மருந்தகம் நடத்தி வருகிறார். கிளினிக் வெளியே அவர் வைத்துள்ள பெயர் பலகையில் ராஜசேகர் MBBS MD என விளம்பரப்படுத்தியுள்ளார். இதனை பார்த்த பொதுமக்கள் தினமும் அவரிடம் சிகிச்சை பெற்று செல்வது வழக்கம். இவரிடம் சிகிச்சைக்கு வந்த ஒரு சிலர் அவர் மீது சந்தேகம் அடைந்து போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். அரியாங்குப்பம் போலீசார் இது குறித்து வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தாசில்தார் ரமேஷ் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் பாபுஜி மற்றும் போலீசார் ராஜசேகரை பற்றிய தகவல்களை ரகசியமாக சேகரித்தனர். பின்னர் இவரின் பதிவுகள் போலியானது என்பது தெரியவந்தது. இவரை கடந்த 22ஆம் தேதி இரவு கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இன்ஸ்பெக்டர் பழனிவேல் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் பாபுஜி மற்றும் போலீசார் மருந்து கடையில் சோதனை நடத்தியதில் உள்ளே பெட்டி பெட்டியாக ஜிக்மர் மருத்துவமனையின் டானிக் மருந்து மாத்திரைகள் ஆகியவை இருந்துள்ளது. இதனை பார்த்து போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். இவைகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். ஜிக்மரில் இலவசமாக வழங்கப்படும் மருந்து மாத்திரைகள் எப்படி ராஜசேகருக்கு கிடைத்தது என்பது குறித்து போலீசார் வருவாய்த்துறையினரிடம் இணைந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜிக்மர் மருந்து மாத்திரை இவருக்கு கிடைக்க உதவியது யார்? இதுபோல் எங்கெல்லாம் ஜிக்மர் மருந்துகள் விற்பனை செய்யப்படுகிறது என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தப்படும் என்று போலீசார் தரப்பில் கூறப்பட்டது. போலி டாக்டர் கிளினிக்கில் ஜிக்மர் மருந்து மாத்திரைகள் இருந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. மணக்குள விநாயகர் கோவில் லட்சுமி யானை பராமரிப்பு விஷயம் தொடர்பாக வந்த புகாரை அடுத்து நிர்வாகத்துக்கு மத்திய வன அமைச்சகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. புதுவையில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவில் உள்ளது. சுற்றுலா தலங்களில் ஒன்றான இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். கோயிலில் லட்சுமி யானை நிர்வாகத்தால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் தமிழகத்தில் நடைபெறும் யானைகள் முகாமிற்கு லட்சுமி யானை கொண்டு செல்லப்படுவது வழக்கம். இதற்கிடையே பிராணிகள் அமைப்பு சார்பில் மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு புகார் மனு அனுப்பப்பட்டுள்ளது. அதில் புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் உள்ள யானைக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை, சிமெண்ட் தரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதோடு தினமும் குளிப்பாட்டுவதில்லை, மருத்துவ பரிசோதனைகளும் நடத்தப்படுவதில்லை என்று கூறியிருந்தது. இதையடுத்து மத்திய அமைச்சகம் சார்பில் பொறுப்பு அதிகாரி சத்தியமூர்த்தி மணக்குள விநாயகர் கோவிலுக்கு வந்து லட்சுமி யானையை நேரில் பார்வையிட்டார். மேற்காணும் குறைகளை 14 நாட்களில் நிவர்த்தி செய்வதோடு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுத்தார். காலக்கெடு முடிவதற்குள் உரிய பதில் தராவிடில் யானையை ஜப்தி செய்து சரணாலயத்தில் ஒப்படைக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இச்சம்பவம் கோயில் நிர்வாகத்தை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. இது பற்றி கோயில் நிர்வாகம் தரப்பில் கேட்டபோது லட்சுமி யானை சிறப்பான முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது, இருப்பினும் மத்திய வன அமைச்சகத்தின் நோட்டீஸுக்கு உரிய பதில் அளிப்போம் என்றனர். வில்லியனூரில் திமுக சார்பில் நடத்தப்பட்ட பாரதிதாசன் பாடல் ஒப்புவித்தல் போட்டியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்றனர். பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு முரசொலி அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் பாடல்கள் ஒப்புவித்தல் போட்டி புதுச்சேரி திமுக மற்றும் இலக்கிய அணி சார்பில் வில்லியனூர் கிழக்கு சன்னதி வீதியில் உள்ள அன்னை திருமண நிலையத்தில் நடைபெற்று வருகிறது. சனிக்கிழமை பள்ளி மாணவர்களுக்கு இடையே போட்டிகள் நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமை கல்லூரி மாணவர்களுக்கு இடையே நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சுப்பிரமணியன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியை தொடக்கி வைத்தார். மாநில இலக்கிய அணி புரவலர்கள் பன்னீர்செல்வம், கவிஞர் கிருஷ்ணமூர்த்தி, துணை அமைப்பாளர் ராஜாராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர்.
இந்நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் முன்னாள் எம்எல்ஏ சோமசுந்தரம், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் பழனி, அருள்செல்வி, மல்லிகா மாயகிருஷ்ணன், தொகுதி செயலாளர்கள் நடராஜன், பாண்டு ஹரிகிருஷ்ணன், தொமுசா கவுன்சில் செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா, மீனவர் அணி செயலாளர் கோதண்டபாணி, மகளிர் அணி செயலாளர் நிர்மலா சுந்தரமூர்த்தி, கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை லயன் சுரேஷ், விவசாய அணி துணை அமைப்பாளர்கள் பரமபதம், அமிர்தலிங்கம், மகளிர் அணி துணை அமைப்பாளர்கள் தேன்மொழி, பாரதி, அமுதா குமார், தொண்டர் அணி துணை அமைப்பாளர்கள் VM முருகன், பாகூர் சிவா, தொமுச கவுன்சில் பொருளாளர் T சிவகுமார் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இருந்தும் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பரிசுக்குரிய மாணவர்களை ஆசிரியர் வேல்முருகன் தலைமையிலான ஆசிரியர் நடுவர் குழுவினர் தேர்வு செய்தனர். புதுவையில் நடத்தப்பட்ட வாழும் கலை செயல்முறை விளக்க நிகழ்ச்சியில் மூத்த குடிமக்கள் பங்கேற்றனர். பாண்டிச்சேரி மூத்த குடிமக்கள் நல்வாழ்வு சங்கம் சார்பில் ஆயுர்வேதம் மற்றும் வாழும் கலை செயல்முறை விளக்க நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையன்று கிருஷ்ணா நகர் சின்மய சூரியன் கோவிலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சங்க தலைவர் ஐயர் வரவேற்புரையாற்ற உப தலைவர் உதயபாஸ்கரன் முன்னிலை வகித்தார். வாழும் கலை குறித்து ஆசிரியை தையல் நாயகி செயல்முறை விளக்கம் அளிக்க நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம் என்ற தலைப்பில் ஆயுர்வேத மருத்துவர் பாரதி விளக்கம் அளித்தார். இதில் பாண்டிச்சேரி மூத்த குடிமக்கள் பங்கேற்று உற்சாகம் அடைந்தனர். புதுவையில் செயின் இளைஞர் மன்றத்தினர் நடத்திய இலவச கண் பரிசோதனை முகாமில் வட மாநில மக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். புதுவையில் செயின் இளைஞர் மன்றம் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை ஆகியவை இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாமினை வள்ளலார் சாலையில் உள்ள செயின் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை நடத்தியது. இதில் அரவிந்த் கண் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவ குழுவினர் பங்கேற்று சிகிச்சை அளித்தனர். இந்த முகாமில் செயின் சமூகத்தினர் மட்டுமின்றி வட மாநில இந்தி மொழி பேசும் மூத்த குடிமக்கள் பலரும் பங்கேற்று சிகிச்சை பெற்று சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை செயின் இளைஞர் மன்ற நிர்வாகிகள் செய்திருந்தனர். வழக்கறிஞர் சங்க தலைவர் பதவிக்கு ரமேஷ் தேர்வு. எதிர்த்து போட்டியிட்ட திருக்கண்ண செல்வனை விட 172 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மருத்துவமனையில் தொடர் மருந்தியல் கல்வி, மூளை பாதுகாப்பில் மருந்தியல் கண்ணோட்டம் குறித்து நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரூபேஷ்குமார் விளக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை சுதான நகர் செல்வ விநாயகர் கோவிலில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் பெற்றனர். புதுவை நயினார் மண்டபம் சுதான நகர் செல்வ விநாயகர் கோவிலில் அமைந்திருக்கும் செல்வாம்பிகை சமேத செல்வ புரீஸ்வரர், ஆதி விநாயகர், சண்டிகேஸ்வரர், நந்திகேஸ்வரர், கால பைரவர் ஆகிய மூர்த்திகளுக்கான மண்டல அபிஷேக பூர்த்தி விழாவினை முன்னிட்டு சனிக்கிழமையன்று செல்வாம்பிகை சமேத செல்வ புரீஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மகா அபிஷேகம், கலாச அபிஷேகம், தீபாராதனைக்கு பின்னர் ஊஞ்சல் உற்சவம் நடத்தப்பட்டது. இதில் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் தங்கள் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர்.
நடைபெற்ற திருக்குறள் விழா பேச்சு போட்டியில் அரசு பள்ளி மற்றும் கல்லூரியை சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். புதுவை கருவடிக்குப்பம் பாத்திமா மேல்நிலைப் பள்ளியில் திருக்குறள் விழா பேச்சு போட்டி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதனை மன்னன் துவக்கி வைத்தார். இதில் புதுவையில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் பாரதி வழங்க, மண்டல அளவில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் சென்னையில் நடைபெறவிருக்கும் இறுதிப் போட்டியில் பங்கேற்க உள்ளனர். புதுவை வழக்கறிஞர் சங்க தேர்தலில் 172 வாக்கு வித்தியாசத்தில் ரமேஷ் வெற்றி பெற்றார். புதுவை வழக்கறிஞர்கள் சங்கத்துக்கு 2 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்பட்டு நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவது வழக்கம். 2012இல் தேர்வு செய்யப்பட்ட சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் 2014-16 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகளை தேர்ந்து எடுப்பதற்கான தேர்தல் நேற்று முன்தினம் நடந்தது. துணைத் தலைவர் பதவிக்கு இந்திரா ஜோஸ்பின் ஷகிலாவும், 5 இணை செயலாளர்களில் ஒரு பதவிக்கு கார்த்திகாவும் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் 10 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். தலைவர் பதவிக்கு முன்னாள் எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான சிபி திருநாவுக்கரசரின் மகன் CD ரமேஷ் திருக்கண்ண செல்வன் ஆகியோர் போட்டியிட்டனர். பொதுச் செயலாளர் பதவிக்கு வினோபா, தனசேகரன், இளங்கோவன், முருகையன், ராஜேந்திரன் ஆகிய 5 பேரும், பொருளாளர் பதவிக்கு வைத்தியநாதன், முகுந்தன் ஆகியோரும், 4 இணை செயலாளர் பதவிக்கு சரவணன், சக்தி, கதிர்வேல், ஆரோக்கியநாதன், ஆனந்த், விஜயபாஸ்கர் ஆகிய 6 பேரும் போட்டியிட்டனர். காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 4 மணி வரை நடைபெற்றது. மொத்த வாக்குகள் 864இல் 829 வாக்குகள் பதிவாயின. மூத்த வழக்கறிஞர் அப்துல் ரசீது தலைமையில் ஸ்ரீதர் பாபு, தாமோதரன் ஆகியோர் கொண்ட குழுவினர் தேர்தலை நடத்தினர். வாக்கு எண்ணிக்கை நேற்று மதியம் 2 மணிக்கு தொடங்கியது. இரவு 10:30 மணியளவில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட CD ரமேஷ் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திருக்கண்ண செல்வனை விட 172 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். அவர் பெற்ற வாக்குகள் 495. அதேபோல் பொதுச் செயலாளராக வினோபாவா 457, பொருளாளராக முகுந்தன் 560, இணை செயலாளர்களாக கதிர்வேல் 559, சரவணன் 596, சக்தி 639, ஆரோக்கியநாதன் 607 ஆகியோர் வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற நிர்வாகிகளுக்கு தேர்தல் அதிகாரி அப்துல் ரசீது அதற்கான சான்றிதழை வழங்கினார். வெற்றி பெற்ற CD ரமேஷ் ஏற்கனவே 2 முறை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருக்கு வழக்கறிஞர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். வெற்றியை அவரது ஆதரவாளர்கள் நீதிமன்ற வளாகத்தில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு நீதிமன்ற வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தது. புதுவை அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற தொடர் மருந்தியல் கல்வி நிகழ்ச்சியில் மூளை பாதுகாப்பில் மருந்தியல் கண்ணோட்டம் என்ற தலைப்பில் டாக்டர் ரூபேஷ் குமார் விளக்கம் அளித்தார். மாநில அளவிலான பணிபுரியும் மருந்து ஆளுநர்களுக்கான 18வது தொடர் மருந்தியல் கல்வி நிகழ்ச்சி புதுவை அரசு பொது மருத்துவமனையில் உள்ள கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு திட்ட இயக்குனர் டாக்டர் ரங்கநாத் தலைமை தாங்கினார். அமைப்பு செல்வர் அன்பு செல்வன் வரவேற்புரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சியை திருமதி கெஜலட்சுமி தொகுத்து வழங்க ஜான்மெல்ட் பேச்சாளரை அறிமுகப்படுத்தி வைத்தார். நிகழ்ச்சியில் ஜிக்மர் மருத்துவமனை கூடுதல் பேராசிரியரும் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் ரூபேஷ் குமார் மூளை பாதுகாப்பில் மருந்தியல் கண்ணோட்டம் என்னும் தலைப்பில் பேசினார். மத்திய நரம்பு மண்டலத்தில் உண்டாகும் தீவிர பாதிப்பானது பல்வேறு வகையான ஆபத்தான பின் விளைவுகளுக்கு காரணமாகிறது. நரம்பு மண்டலம் அல்லது மூளை பாதிப்பானது அடிபடுவதாலோ, இரத்த குழாயில் ஏற்படும் அடைப்பினாலோ அல்லது மூளையில் உண்டாகும் பாக்டீரியா அல்லது வைரஸ் தொற்றுதலாலோ ஏற்படும் என்றும், ஆரம்ப நிலையில் மூளை அல்லது மத்திய நரம்பு மண்டல பாதிப்பு சில அறிகுறிகளை வெளிப்படுத்தும். சரியான சிகிச்சை எடுக்க தவறும் பட்சத்தில் பக்கவாதம், கை கால் செயலிழப்பு போன்ற சரி செய்ய இயலாத நிரந்தர பாதிப்புகளை உண்டாக்கும் என்றார். இந்த வகை அதிகபட்ச பின் விளைவுகளை உண்டாக்கும் மூளை அல்லது நரம்பு மண்டல பாதிப்பை கண்டறிந்து தக்க சிகிச்சை அளிப்பதில் மருந்து ஆளுநர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. இதுவே மூளை பாதுகாப்பு எனப்படும் என்ற அவர், தடையில்லா ரத்த ஓட்டத்தை உறுதி செய்வது, ஹீமோடைனிக்ஸ், ஆக்சிஜன், குளுக்கோஸ் ஆகியவை மூளைக்கு போதுமான அளவிற்கு கிடைக்க செய்வதன் மூலம் மூளை செயல்பாட்டினை மேம்படுத்துவது போன்றவை அவசியமாகும் என விளக்கம் அளித்தார்.
பெருமளவு பாதிப்பிலிருந்து மூளையை காப்பாற்றும் மருந்தியல் கண்டுபிடிப்புகளான தியோபென்டல், புரோபோபால், ஸ்டெராய்டு போன்றவை உயிர்காக்கும் மருந்துகளாகும். மருந்தியல் துறையின் ஆராய்ச்சியின் விளைவாக இன்று புதிய கண்டுபிடிப்புகளான சைட்டிகோலின் போன்ற மருந்துகள் முதல்நிலை பாதிப்பிலிருந்து மூளையை பாதுகாக்கும் என்று பேசினார். நிகழ்ச்சியில் அரசு மருந்து ஆளுநர்கள் ஜிக்மர், க்ளூனி, மதர் தெரசா, NRHM மற்றும் தனியார் மருந்து ஆளுநர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். சிறப்பு பேருந்தில் தவறி விழுந்து காயமடைந்த மாணவிக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதுவை அரும்பார்த்தபுரம் திருவிக அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் மூலக்குளத்தில் உள்ள திரையரங்கில் உள்ளேன் ஐயா சிறப்பு திரைப்படத்தை பார்க்க கடந்த 24ஆம் தேதி அரசு சிறப்பு பேருந்தில் அழைத்து செல்லப்பட்டனர். படம் முடிந்து மதியம் பள்ளி திரும்பிக் கொண்டிருந்த போது மூலக்குளம் அருகே வந்தபோது பேருந்தின் முன்பக்க கதவு திடீரென திறந்து கொண்டது. கதவு அருகே நின்றிருந்த நந்தினி, வெங்கடேஸ்வரி, கோமலா, நீலாவதி, ராஜஸ்ரீ, அஞ்சுகம் ஆகிய 6 மாணவிகள் படுகாயமடைந்தனர். பக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மாணவி நந்தினி மட்டும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். மற்றவர்கள் பள்ளிக்கு அழைத்து செல்லப்பட்டனர். 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி நந்தினிக்கு இடது கண்ணில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. ஆகையால் மேல் சிகிச்சைக்காக புதுவை அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இது குறித்து மாணவியின் தந்தையான சுமை தூக்கும் தொழிலாளி வெங்கடேசனிடம் கேட்டபோது, அரும்பார்த்தபுரம் மாரியம்மன் கோவில் வீதியில் வசித்து வருகிறேன். எனக்கு சஞ்சய், வசந்தகுமார் என்ற 2 மகன்களும் நந்தினி என்ற மகளும் உள்ளனர். அரசு மாணவர் சிறப்பு பேருந்தில் கதவு திறந்து கீழே விழுந்ததில் மகள் நந்தினிக்கு கண்ணில் காயம் ஏற்பட்டது. இதனால் தலை, கண் வலிப்பதாகவும் பார்வை சரிவர தெரியவில்லை என்றும் கூறுகிறாள் என்று சோகத்துடன் தெரிவித்தார். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு புதுவை கவர்னர் மாளிகையில் இப்தோர் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நேற்று மாலை நடந்தது. பொறுப்பு கவர்னர் AK சிங் அந்தமானில் இருப்பதால் அவரது சார்பில் முதல்வர் ரங்கசாமி நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர் தியாகராஜன், துணை சபாநாயகர் TPR செல்வம், தமிழ்ச்செல்வன் MLA, சேர்மன்கள் பாலன், ஜெயபால், வக்பு வாரிய தலைவர் ரஹ்மான் மற்றும் அதிகாரிகள், இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். தொழுகையை தொடர்ந்து பங்கேற்ற அனைவருக்கும் விருந்து வழங்கப்பட்டது. திமுக சார்பில் நாஜும் MLA மட்டும் கலந்து கொண்டார். ஆனால் காங்கிரஸ், அதிமுக MLAக்கள் யாரும் பங்கேற்கவில்லை. நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்கத்தினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை பகுதி நேர ஊழியர்களாக மாற்ற வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கும் தேதியில் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். நிலுவையில் உள்ள 10 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்கத்தினர் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கோரிக்கை நிறைவேறும் வரை இதுபோன்ற போராட்டம் நடைபெறும் என சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இன்றைய தங்கம், வெள்ளி விலை விவரம் வழங்குவோர் AVR ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள்.
வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையில் இருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். அரியாங்குப்பம் போலி டாக்டர் கிளினிக்கில் பெட்டி பெட்டியாக ஜிக்மர் மருந்து மாத்திரைகள் பறிமுதல் செய்த போலீசார் கடும் அதிர்ச்சி. மணக்குள விநாயகர் கோவிலுக்கு மத்திய வன அமைச்சகம் நோட்டீஸ். யானை லட்சுமி விவகாரம் குறித்து விளக்கம் கேட்கிறது. வில்லியனூரில் பாவேந்தர் பாரதிதாசன் பாடல்கள் ஒப்புவித்தல் போட்டியில் மாணவர்கள் பங்கேற்பு. அண்ணா பிறந்த நாளையொட்டி திமுக நடத்தியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.